வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் செகண்ட் ப்ரோமோ பற்றி பார்ப்போம். வியனா ரம்யா போட்டு பொலன்னு பொலந்துட்டு இருக்காரு அந்த பக்கெட் இஷ்யூவில். இது ரெண்டாவது ப்ரோமோ மட்டும் இல்லை, மூணாவது ப்ரோமோ இதுதான் வரப்போகுது. ஆக்சுவலாக இன்னைக்கு வரப்போகிற ப்ரோமோ எல்லாமே இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா கதறி கதறி அழுகுறாங்க. எபிசோட் பார்த்தவங்க லீக் பண்ணுற விஷயம் என்னன்னா, இங்கே அதான் லைவ்ல அங்கே போய் பார்த்தவங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த பக்கெட் மேட்டர் மட்டும்தான், வேற எந்த மேட்டருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிலர் என்னங்க இப்படி எவ்வளோ கேஸ் இருந்துச்சு, அந்த கேஸ்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி இந்த பக்கெட்டை வச்சு அதுவும் வேணாவையும் ரம்யாவும் போட்டு பொலந்து, இல்லை ரம்யாலாம் கதறி நான் கிளம்புறேன் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் தகவல் இருக்குது. அது எபிசோடில் தான் பார்க்கணும். மேபி அது அடுத்த ப்ரமோவாக கூட வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒட்டுமொத்தமாக போட்டு வெளுத்திருக்கிறார் இந்த பக்கம் வியனாவை. இதில் வியனாவுடைய அந்த குறும்படம் பார்த்த மறுபடியும் இதில் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இங்கே விக்கல்ஸ் கிட்ட நான் கேட்டேன், இது என் ட்ரெஸ் தான் தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்சுதான் எடுத்தீங்களான்னு கேட்டேன்னு. அவங்க அப்படி சொல்ல, அவங்க அவருக்கு தெரியும் போல இருக்கு என் ட்ரெஸ் தான்னு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் போல இருக்கு அப்படின்னா அது டோட்டலா வேறவா வருது இல்லை. இது ஃபேக் எலிகேஷன் அப்படிங்கிற அந்த ரேஞ்சு தான், தின் லைன் தான். ஸோ லைன் கூட என்ன அதுதான் கிட்டத்தட்ட எடுத்துட்டு வர்றாங்க. இதுல எக்ஸ்ட்ராவா அதை அந்த லைனுக்கு எடுத்துட்டு போனது விமன் கார்டு ரேஞ்சுக்கு. இவங்க பேசினது அப்படிதான் பேசுறாங்க. அதை அடுத்த லெவலில் எடுத்துட்டு போனது பார்த்தீங்கன்னா அரோரா. இப்போ அரோரா தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவங்க நோட் பண்ணல அப்படின்னு தான் புரியல. அங்கே ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க, அவங்க கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. இப்போ திவ்யா கூட பார்த்தீங்கன்னா யாருதுன்னு கேட்காம ஏன் எடுத்துட்டு நடு வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் விஜேஎஸ் ரம்யா கேப்டன் அப்படிங்கிறதுனால கேப்டன் சொல்லி தானே விக்ரம் எடுத்துட்டு வச்சாரு. நீ கேப்டனை தான் கேட்கணும். இதுக்கெல்லாம் பிளான் போட்டது பார்வதியை கேட்கணும், இல்லைன்னா ரம்யாவை கேட்கணும். அதை விட்டு எதுக்கு விக்கல்ஸை போய் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு வியனா போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. அவங்களும் ஆமாம் அங்கே தான் கேட்டிருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் விஜேஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ரம்யாவை தான் கேட்கணும். ஆனால் கண்டஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரம்யாலாம் கேட்க முடியாது. ஏன்னா கேப்டன் ரம்யான்னு யார் சொன்னா? அவங்க கேப்டன் ரம்யாவை அவங்க பார்க்கவே இல்லையே. இவர் தான் அட்வைசரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ விக்ரமை வச்சாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் இயக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே கேப்டன் ரம்யா ஒரு டம்மின்னு தான் எல்லாருக்குமே தெரியுமே. அவங்க நிலைமை அது அதாவது பெஸ்ட்டுக்கு இவங்கள சொன்னாங்க. கேப்டன்சி டாஸ்க்கு முன்னாடியே பெஸ்ட்டில் போயிட்டு டாஸ்கே புரியாமல் பெஸ்ட்டுன்னு இவங்களை போய் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கே போட்டு அடித்தார் விஜேஎஸ். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நீங்கள் அழாதீங்க அப்படின்லாம் சொன்னார். இப்போ அடுத்து அந்த டாஸ்கில் வேற ஜெயிச்சுட்டாங்களா. இப்போ ஜெயிச்சுட்டு கேப்டன் ஆகிட்டு வந்தா, ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டு வாங்கிட்டு வந்தா பாராட்டுவாருன்னு பார்த்தா அப்போ போட்டு அடித்தார். இப்போ கேப்டன் ஆகிட்டு டாஸ்கில் ஜெயிச்சு கேப்டன் ஆகிட்டு வந்திருக்கிறோம், அதுக்கு ஒரு பாராட்டு இருக்கோம் பார்த்தா இப்பயும் போட்டு அடிக்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கூப்பிடுற அந்த ஆட்டோக்கார தம்பி அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் விஜேஎஸ் அடிக்கணும்னா ரம்யாவை தூக்கிறாரு போல இருக்கு. இதில் என்னன்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் மேட்டர் பயங்கரமாக விக்கல்ஸ் என்ன இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட் ஆகிறாரு. இவங்க அங்கிருந்து விக்கல்ஸ் கேட்கல, அதை இவங்க உள்ள இருக்கிற இன்னர்லாம் நோண்டி பார்த்து எடுத்தாரா, அப்படி நோண்டி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லியிருந்தாங்க. அரோரா கவுண்டருக்கு அவங்க அங்கே போயிட்டாங்க. அரோரா கிட்ட அதை பேசல. அரோரா பேசுனதுக்கு நீங்கள் ஏன் பேசல விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட போனாங்க இவங்க. ஆனால் அரோரா தான் பேசினாங்கன்னு இவங்களுக்கு தெரியாதான். ஒரு குரல் வந்துச்சு, அந்த குரல் வந்ததே அது எனக்கு எதிராக வருது, நீங்கள் ஏன் கேட்கல நியாயம் பேசுறவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்றது அங்கேயே ஆஃப் தான். கரெக்டு தான். விக்கல் சொன்ன மாதிரி நான் உலகமே உடஞ்சிருச்சு, நான் செத்துட்டேன் அப்படின்னார்ல, கிட்டத்தட்ட அந்த ஜோன் தானே அது. அதனால ஃபேக் அலிகேஷனை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் தான் ட்ரிகர் ஆகிட்டு போட்டு புலகிறாருங்க. இதில் இங்கேயே இவ்வளோ அடின்னா அங்கே ஒரு விட்டுருக்கிறாங்க. யாரு? திவ்யா வினோத்தை. இப்போ அந்த கேஸை எப்படி டீல் பண்ணுவார்? இப்போ அதுதானே முக்கியமான கேஸு. இப்போ இவங்க நேரடியாக எழுதலாம் இல்லை. அவங்க ஒரு பார்வதி ஒரு ப்ளே பண்ணுறாங்க. ரம்யா கேப்டனாக இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் மண்டையாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இது மட்டுமே இல்லை, இன்னொரு டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஓடி போய் திருடினாங்கல்ல, அதான் கம்ருதன் வினோத்து இங்கே சபரி எல்லாம் ஓடி போனாங்கல்ல, அங்கே பஞ்சாயத்து ஆட்சியில் 2 அட்டன் பண்ணாங்கல்ல லிவிங் ஹால்லேருந்து. அப்போவும் பார்த்தீங்கன்னா அது உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிலாம் கேட்கும்போது தெரியும் அப்படின்றாங்க. இவங்க கேப்டன்னா பொதுவான ஆள். ஆனால் இவங்க மாடர்ன் சினிமாவில் இருக்கிறாங்க. இப்போ மாடர்ன் சினிமா ஒரு பிளான் போடுறாங்க, அது கேப்டனை வச்சு போடுறாங்க. அது தெரியாமல் அதனால தான் கலாய்கிறார் பொழுது குழந்தை ரம்யாவுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அவங்க ஏமாத்துறது தான் ஒன்று பண்ணுறாங்க. அதில் நீங்கள் கேப்டனாக இருக்கிறீங்களா, இல்லை நான் பிளேயராக இருக்கிறீங்களா, கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறீங்களா? இப்போ கண்டஸ்டண்ட்டாக இருந்து நீங்கள் பண்ணலாம், அது தப்பு இல்லை.
பட் ஒரு கேப்டனா எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க அட்ரஸ் பண்றோன்னு உட்கார வச்சு அதுக்கப்புறமா கேப்டனுங்கிற ரோலை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு அப்படிதானே வரும் அது. ஸோ அதனாலதான் அங்க போட்டு அடிக்கிறாரு பொருளுக்கு. தொடர்ந்து இந்த பிரச்சனையிலயும் அதே போலதான் நடந்திருக்கு. ஸோ 2 இடத்துலயும் இந்த மாதிரி பண்றேன்னு போட்டு அடிக்கிறாரு. அடி வாங்கிட்டு கதர்னதாலாம் சொல்றாங்க. சரி, இது கூட இருக்கட்டும். இப்ப வேணா எழுதுறது ஒரு பேஸ் லெவல் உள்ள போய் டீப்பா பார்த்தா தான் அது வந்து ஃபேக் அலிகேஷன்ல வருது, விமன் கார்டு அப்படி அந்த ஜோன்ல வருது அப்படின்னு பார்க்கலாம். அவங்க விமன் கார்டு எடுக்க வந்துட்டு கடைசியில விமன் கார்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் கார்னர் பண்ண தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க விக்ரம கார்னர் பண்ண வந்தோம், ஆனா விமன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த பக்கம் தான் குரல் வந்துச்சு, அதனால தான் நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க கேட்ட கேள்வியிலேயே பார்த்தீங்கன்னா விமன் கார்டு உள்ளவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடிக்கிறாரு. அங்க ஓப்பனா வந்து டிஸ்கஷன் நடந்துச்சு. லைவ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வரல, அதுதானே பழைய எபிசோட்ல இருந்தெல்லாம் கிளிப்பெல்லாம் எடுத்து போட்டுருந்தாங்கல்ல. அப்போ அங்கே என்ன நடந்துச்சு, ஆக்டிவிட்டி ஏரியாவில் உதைச்சாங்க, இந்த மாதிரி வந்து பாடியில் டச் ஆயிடுச்சு, தொடர்ந்து 2-3 முறை அது மாதிரி தொட்டாங்க, அதனால அடிச்சிட்டேன் உதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பிரஜனை கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஏற்கனவே இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு, அது வேற இடத்துல, திவ்யா கிடையாது, சாண்ட்ரா ஒரு சம்பவம் சொன்னாங்க. அது வந்து எனக்கும் அப்படிதான் தோணுது அவர் மேல அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் மேலதான் அங்க அலிகேஷன் எழுத வந்துட்டு இருக்கிறாங்க. அங்க உதைச்சிருக்கிறாங்க. இங்க என்ன பக்கெட்டை தூக்கிட்டு வந்து எடுத்துட்டு வார்த்தையில கேட்குறாங்க, இவர் தெரிஞ்சுதான் எடுத்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு. அதுக்கே இந்த அடின்னு அங்க உதைச்சதுக்கு இல்ல அந்த மாதிரி அவரு அப்படி ஏற்கனவே பண்ணிருக்காரு, அவர் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அங்கதானே வெயிட்டா விசாரிக்கணும். வாட்டர் மெலான் மேட்டரை சீக்கிரம் முடிச்ச மாதிரி இதையும் சீக்கிரமா முடிச்சு விடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். ஆல்ரெடி நம்ம அப்படிதான் எதிர்பார்த்தோம். கடைசியில பாத்தீங்கன்னா இதை இப்ப எடுக்கல போல இருக்கு. டபுள் எவிக்ஷன் அப்படின்னா சாட்டர்டே எபிசோட்ல ஒன்று பண்ணுவாங்க, சண்டே எபிசோட்ல ஒன்று பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லாரும் டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் சிங்கிள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வராங்களா, இல்லைனா சண்டேவே 2 பேரும் தூக்குறதா பிளான்ல இருக்காங்களான்னு தெரியல. சண்டே அப்டேட் இன்னும் வரல, பட் சாட்டர்டே வந்து நோ எவிக்ஷன் அப்படின்னு தான் அப்டேட் வந்திருக்கு. சரி, இந்த கேஸ் இப்படி ஓகே. அப்படி அங்க சுபிக்ஷா அங்க சாண்ட்ரா கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸ் எடுத்து விசாரிங்களா, அதுல வந்து யார் பக்கம் தீர்ப்பு கொடுக்க போறாரு நம்ம நாட்டாம, அதை பார்க்கணும்ல. 2 பேரும் போட்டு பொலகிறாரா, இல்லைன்னா சுபிக்ஷா அடிக்கிறாரா? சுபிக்ஷா அடிச்சா அப்ப விக்ரமே அடிக்கணும் இந்த பக்கம் ஏத்தி விட்டதுக்கு. இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அதை பத்தி எந்த அப்டேட்டுமே இல்லை. இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா, சாட்டர்டே எபிசோட் ஃபுல்லா இந்த பக்கெட்டை வச்சே போனதா சொல்றாங்க. அவ்வளோ தூரம் பேசுற அளவுக்கு சென்சிட்டிவ் மேட்டர்னா எஸ், சென்சிட்டிவ் மேட்டர் தான். ஆனா இதை பேசிட்டு அடுத்து அந்த மேட்டரும் பேசிடணும், வினோத் திவ்யா பிரச்சனையும் பேசிடணும். அதை பேசுறதுக்காக இதெல்லாம் நீங்க முன்னாடி வச்சு அடிச்சிங்கன்னா பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரு புரிதல் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கூட பார்க்கலாம். ஆனா அதை ஸ்கிப் பண்றதுக்காக இந்த மேட்டரை ஊதி பெருசா அடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப அப்பட்டமா மாட்டிப்பீங்க சார் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல எல்லாத்துக்கும் மேல ஹைலைட்டா உடனே அழுகுறாங்க அங்க யாரு, வேணா நேத்தே பார்த்தோம், விக்கல்ஸ் வந்து அழும்போது அந்த பக்கம் போயிட்டு எனக்கு அழுணும் போல இருக்கு, அந்த கண்ணில் தண்ணி வரல அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்ப நிஜமாவே கண்ணில் தண்ணி எல்லாம் வருது போல இருக்கு. ஆனா விஜய் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அப்பவும் நம்ம எதிர்பார்த்தது போன வாரத்துல செய்யணும்னு சொல்லிட்டு அதை இந்த வாரம் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அழுகையுடன் கூடிய ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கும் பாத்தீங்கன்னா அந்த அழுகையை கலாச்சிட்டு போறது இருக்குல்ல, வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம், அடுத்து ரம்யா ஜோ ப்ரமோவா தான் இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.